எதிர்காலத்தையே அழிக்க நினைக்கிறவங்கள நம்ம சும்மா விடலாமா? விடக்கூடாதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஏன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்போதுமே நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அதுதான் என்னன்னு எனக்கு தெரியல. சரி, இதை பற்றின விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை, உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மெயினாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு விஷயம் இருக்கும். நாம் முன்னுக்கு வரணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளை காலை பிடிச்சி பின்னுக்கு இழுக்கிறதுக்கு, தள்ளி விடுறதுக்கு ஆட்கள் இருக்கும். நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே கிடையாது. ஏன்னா நம்ம வளர்றதை யாருமே விரும்ப மாட்டாங்க. நீ என்னை விட முன்னுக்கு வந்துடுவியா? சரி, நீ எப்படி முன்னுக்கு வரேங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான தடைகளையும் பிரச்சனைகளையும் தான் உண்டு பண்ணுவாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க? அவங்களோட மைண்டு ஏன் அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது? அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம கூட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ பழகுறாங்களோ நம்ம ஃப்ராங்காக தான் பேசியிருப்போம். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கிட்டையும் நம்ம நம்மளோட இயல்பான கேரக்டருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இவ எப்படி யோசிப்பா, எந்த நேரம் என்ன செய்வா, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம கூட உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் எல்லாமே தெரியும். அதனால் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. மெயினாக நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம்னு தோணுது, குரூப் 4 எழுதிட்டுருக்கவங்க குரூப் 2 எழுதணும்னு தோணுது. நீங்கள் உங்களுக்கு மனசில் தோன்றது எல்லாத்தையும் வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி யாருக்கிட்டையாவது சொல்லணும் போல் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு டைரி எடுங்க, அதில் எழுதுங்க. ஏன் இந்த மாதிரி எனக்கு தோணுது? இத்தனை வருஷம் நான் குரூப் 4க்கு தானே படிச்சுட்டு இருந்தேன், திடீர்னு ஏன் குரூப் 2 படிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது? சரி, வருஷக்கணக்கில் ஒரு எக்ஸாமுக்கு படித்தாச்சு, குரூப் 2A அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே. கொஷின் பேப்பர் எப்படி வருது, சிலபஸ் எப்படி இருக்குது, ஏன்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் சேர்த்துருப்பாங்க, அவ்வளோதானே. எல்லாமே டஃப்பு தான். நம்ம முடியாதுன்னு நினச்சா ஒன்றுமே முடியாமல் போயிடும். நம்மளால் எதுனாலும் முடியும்னு நினச்சா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ குரூப் 4 படிக்கிறவங்க குரூப் 2 படிக்கலாம். குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு குரூப் 4 எழுதணும் கிடைக்கல, குரூப் 2 எழுதணும் கிடைக்கல. அப்போ என்ன செய்யலாம்? குரூப் 1 படிக்கலாம். யூபிஎஸ்சியா? அது எவ்வளோ சிலபஸ் அதிகமாக இருக்கும். நானா எப்படி படிக்கிறது, என்னால் எப்படி முடியும், எனக்கு இங்கிலீஷே தெரியாதே, இங்கிலீஷ் நாலேஜே கிடையாதே அப்படின்னு பயப்படுவீங்க. இங்கிலீஷை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் அழகாக படிக்கலாம். ஃப்ரீ சோர்ஸ் டெலிகிராம்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேணும்னா சொல்லுங்கள், ஒரு பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன், ஃப்ரீயாகவே பாருங்கள். என்கிட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் படிக்கணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் வேலைக்கு இன்டர்வியூ போகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு இங்கிலீஷ் ரொம்பவே முக்கியம். உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷுங்கிறது நாலேஜ் கிடையாது, நம்மளா ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. இப்போ யூபிஎஸ்சி சிலபஸ் வாஸ்ட்டாக இருக்கும், அது நம்மளால் படிக்க முடியாதுன்னா கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா டேட்டாஸ் அதிகமாக இருக்கும். குரூப் 4 குரூப் 2 விட கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கும். ஆனாலும் அதுக்கு 1 வருஷம் ஆர் 2 வருஷம் படித்தாலே அந்த எக்ஸாம் கிராக் பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்சால் நீங்கள் அந்த எக்ஸாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டீச்சிங் தான், டெட்டு டிஆர்பி தான் நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, டீச்சிங் லைனில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா டெட் எழுதுகிறவங்க கொஞ்சம் டிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஆர்பி எழுதி கிடைக்கலன்னு, ஒரு ஜாப் கிடைக்கல, சிவி வரைக்கும் போயிட்டு கிடைக்கலன்னு இருக்கக்கூடியவங்க காலேஜ் டிஆர்பின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதில் 4000 வேகன்ஸ், அதையும் எழுதுங்க. ஒரு எக்ஸாமை விடாதீங்க. இந்த வருஷத்தில் வர்ற எந்த எக்ஸாமையும் விட்டுறக்கூடாது. அது குரூப் 4 குரூப் 2 இருந்தாலும் சரி தான். நம்ம டீச்சிங்கில் தான் வேலைக்கு போகணும்னு நினச்சி வருஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை ஒரு வேலை, ஒரு ஜாப் மூலமாக வரக்கூடிய வருமானம் நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டு அதிலிருந்து இன்னொரு வேலைக்கு படித்து அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் நினச்ச கனவு அடைகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது கரெக்டான விஷயமா இருக்கும். வருஷக்கணக்கில் வீட்டில் இருந்து படித்து வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படி பண்ணலாம். சரியா? நான் சொன்னது உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுது, மனசுக்கு உண்மையாக பட்டதுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி சொல்கிறேன், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த எக்ஸாம் படித்தாதான்
உங்களுக்கு ஷைன் பண்ணுவீங்க. ஆனாலும் டெட் டிஆர்பி படித்து எனக்கு வேலை கிடைக்கலங்கிறவங்க காலேஜ் டிஆர்பி உங்களோட மேஜரில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? எல்லாமே டஃப் தான். இங்கே எந்த எக்ஸாமும் ஈஸியாலாம் கேட்க போகிறது இல்லை. அதனால இங்கே எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வரும். அது அடுத்து வந்து வரக்கூடியது யூஜிடிஆர்பி தான் வரும். பிஜிடிஆர்பி நம்ம டெட்டுக்கு முன்னாடி தான் எழுதுவோம். பிஇஓ வர்றதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. அது எலெக்ஷன் முடிஞ்சு யூஜிடிஆர்பிலாம் வந்து அதுக்கப்புறம் தான் வரும். அதனால் அந்த எக்ஸாமையும் நம்பி இருக்காதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன். சரி, நம்ம வந்து எதனால் நம்ம படிக்கிறது யாருக்காவது சொல்லணும், நம்ம இவ்வளோ நேரம் படிக்கிறோம், இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நமக்கு வருஷம் கஷ்டப்பட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும் உங்களுக்கு. நம்ம இத்தனை வருஷம் படித்தும் நமக்கு ஒன்றுமே ஒரு காரியம் நடக்க மாட்டேங்கி, நமக்கு ராசி இல்லை, நம்ம லைஃப்பில் அவ்வளோதான் போல், நம்ம லைஃபு நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை, நம்ம வேஸ்ட்டு தான் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையவே கிடையாது. நம்மளால் முடியாதுன்னு ஒரு விஷயமே இல்லை. நம்ம மனசில் அப்படி நினைக்கிறோம், அவ்வளோதான். அது மாதிரி நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க, நமக்கு தெரியாது நம்மளோட வேல்யூ, ஆனால் பொறாமப்படுறவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட வீக்னஸ் தெரியுமா, ப்ளஸ் தெரியுமா, அப்போது இவனுக்கு என்ன வேல்யூ, இவனுக்கு என்ன திறமை, எல்லாமே தெரியும். உங்கள் கூட உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால் கூட சொல்லாதீங்க. ஊமையாக படிங்க. இன்டர்வியூ ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட அதையும் சொல்லாதீங்க. ஊமையாக வேலைக்கு போங்க. நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் அதுவுமே வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஒரு காரியத்தை சொல்லிட்டு செஞ்சாலே அது என்றைக்குமே உருப்பட மாட்டேங்கி. என்னோடய லைஃப்பில் வந்து நான் பார்த்துருக்கேன். வேலை கிடைக்க போகுது, இப்படி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், கூப்பிட்ருக்காங்க, எனக்கு இன்டர்வியூ நடக்க போகுது, நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாலே எனக்கு மறு நிமிஷம் அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு வேலை சொல்லி முடிஞ்சிருங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்கு. அதனால் சொல்கிறேன், நான் வந்து யாரையும் ப்ளேம் பண்ணல. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு காரியம் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, எந்த ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறீங்க, இன்டர்வியூ போகிறீங்க. இன்டர்வியூ போயிட்டு வந்து என்ன நடந்தது கமுக்கமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்கிட்டையும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா உங்கள்கிட்டயே நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. சரியா? ஒரு மாடிக்கு போங்க. மாடிக்கு போய்ட்டு இந்த செடி கொடி மரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி யாருமே இல்லாத அக்கம் பக்கத்தில் வீடுகள் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. யாருமே இல்லாத டயத்தில் உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லுங்கள். வெளியே யாரும் கத்தி சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் டைரியில் எழுதி வைங்க. நான் இன்றைக்கி காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு என்னென்ன ஹாட் வாட்ரு காஃபி குடித்தேன்னா, டயட் ஃபாலோ பண்ணேன்னா, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். நான் ஏன் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறேன்னா, படிக்கிறதுக்கு ரொம்பவே எனர்ஜி தேவை. லாங் டைம் உட்காந்து படிக்கிறதுனால நம்மளால் கை கால் வலி, நரம்பு வலி, குறுக்கு வலி, தூக்கம் வந்துடும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் படிக்கிறத விட்டுட்டு ரீல்ஸ் பார்க்கறதுக்கு போயிடுவோம். சரியா? யூடியூப்பில் போயிடுவோம், இன்ஸ்டாகிராம் போயிடுவோம். இப்படி தள்ளி நம்மளோட டைம் சொல்லி முடிஞ்சு போவோம். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து காலங்காத்தால எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது ஒரு வாக்கிங் போங்க காலங்காத்தால. உங்கள் ஊரில் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் சரி, என்ன குளிர் இருந்தாலும், வெயில் இருந்தாலும், மழை இருந்தாலும், பனி இருந்தாலும் நீங்கள் வாக்கிங் போங்க. அடுத்து வந்து யோகா பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கள். காலங்காத்தால் 4 மணிக்கெலாம் எந்திரிங்க. 4 மணிக்கு அலாரம் வச்சு 21 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்திரிங்க. உங்களால் முடியாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் எந்திரிச்சிலேருந்து ஒரு 2 மணி நேரம் படிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள் 6 to 7. அதுக்கப்புறம் வெளியே போய் ஒரு டீ கடைக்கோ எங்கேயோ போய்ட்டு ஒரு பேப்பர் படிச்சுட்டு 4 பேர் கூட பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு, சாமியெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு ஷெடியூல் போடுங்க. காலையில் நீங்கள் வீட்டில் இருக்க லேடிஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் போடுங்க. அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே இது எனக்கு மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட் எல்லோரும் இருக்காங்கன்னா அவங்க எல்லோரும் என்ன டயத்தில் கிளம்புவாங்க, என்ன டயத்தில் போவாங்க. அப்போ சமையலை சீக்கிரம் டக்குன்னு முடிங்க. வேலைகளை முடித்து வச்சுட்டு நீங்களும் காலையிலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் சொன்னபடி ஃபாலோ பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு உட்காந்துருங்க. ஏதாவது ஒரு செப்பரேட் பிளேஸ், மொட்டை மாடி அல்லது நீங்கள் வீட்டில் ஒரு ரூமு. நீங்கள் வந்து கூட்டு குடும்பத்தில் இருந்தால், வீட்டில் இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தால்
வந்து புரிஞ்சுப்பாங்க. சரி இந்த பொண்ணு எதுக்கோ கஷ்டப்படுது, வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம், கவர்மெண்ட் சம்பளம் வரும், அதுக்காண்டி தானே கஷ்டப்படுது. சில மாமியார்லாம் புரிஞ்சுப்பாங்க, நாத்தனார் மாமியார் கூட இருந்தாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஹஸ்பண்டு கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா மட்டும் சொல்லுங்கள், நல்லவங்களாக இருந்தால் சொல்லுங்கள். அவங்க மனசில் ஏதாவது பொறாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அம்மா வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருப்பீங்க, ஹஸ்பண்டு வேறு ஊரில் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டு வேலையை சமையலை பார்த்துக்கிட்டு தான் படிப்பீங்க. அப்படி உள்ளவங்களும் எல்லோரும் நல்ல குணமாக இருந்தால் நான் இன்னும் படிக்கிறேன்னு சொல்லுங்கள். மற்றபடி வேலைக்கு போகிறது, வேலை பார்க்குறது, சம்பாத்தியம் பண்ணுறது, எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணேன்னு ஆன்லைனில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருப்பீங்க. ஃபுல்லாத்தையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே சொல்லிட்டிங்கன்னா அதை பற்றின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் நீ இதை பண்ணி கிழிச்சிட்டு தான் மறு வேலை இருக்க, வீட்டு வேலை சமையலை பாரு, பிள்ளைய பாரு, உனக்கு அதுக்கே நேரம் கிடையாது. ஆமாம் இவள் படிக்கிறாளாம், பிஸ்னஸ் பண்ணுறாளாம். ஏன்னா அவங்களால அது படிக்க முடியாது, ஒரு ஏஜுக்கு அப்புறம் படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து உங்களை அவங்க ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நீங்கள் என்ன படிக்கிறீங்க, புதுசாக என்ன கோர்ஸ் சேர்ந்துருக்கீங்க, கரஸில் எதுவும் கோர்ஸ் போட்டிருக்கீங்களா, இன்டர்வியூ போகிறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ்க்கு பிளான் போட்டு வச்சுருக்கீங்களா, அதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் வெளியே சொல்லாதீங்க. சொல்லணும் போல் தோணுச்சுன்னா உங்கள் டைரியில் நான் இன்றைக்கி இத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், இந்த எக்ஸசைஸ் இத்தனை மணி நேரம் பண்ணினேன், நான் ஹெல்த்தியாக ஃபுட்டு காலையில் இவ்வளோ சாப்பிட்டேன், இந்த ஒரு சாதாரண ஒரு ஹாட் வாட்டர் குடித்தா கூட எழுதிங்க. அதுக்கப்புறம் ஷெடியூல் போட்டு இத்தனை மணி நேரம் நான் காலையில் படித்தேன், மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் தூங்குகிற டயத்தில் மத்தியானம் பெரும்பாலும் எல்லோரும் தூங்கிட்டுருப்பாங்க. அந்த தூங்கிட்டு இருக்க நேரத்தை நீங்கள் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸு, நல்ல வீடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் பிஒய்க்யூ, அந்த மத்தியான டயத்தில் பிஒய்க்யூ போடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள், சிலபஸை படிங்க. அப்புறம் ஈவினிங் டைம் ஒரு படம் வரைங்க, நோட்ஸ் எடுங்க, மேப்பு பாருங்கள், மேப் வச்சு படம் வரைஞ்சி படிங்க. ஒரு ஸ்டோரி போல், கதை போல் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொடுங்க, இல்லை வேறு யாருக்காவது சொல்லிக் கொடுக்குற மாதிரி நினச்சி படிங்க. இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். அதுவும் இல்லாமல் இந்த பொறாமை பிடிச்சவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும், உங்களோட விஷயங்களை சொல்லவே கூடாது. அதுமாரி பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது சக்ஸஸ் கொண்டு வர வரைக்கும், அது சக்ஸஸ் பண்ணி நீங்கள் நிறைய சம்பாத்தியம் பண்ணால் கூட அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே, நீங்களாக எதையும் சொல்லாதீங்க. நீங்கள் டாப் லெவலுக்கு இருந்தீங்கனாலும் உங்களோட கான்ஃபிடென்ட்டு, தைரியத்தை போக்கடிச்சிருவாங்க, ஜாலியை முடிச்சு விட்ருவாங்க. அதனால் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணால் கூட அது வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. உண்மையான அமௌண்ட்டை சொல்லாதீங்க. ஏதோ கொஞ்சம் வருது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஏதோ பிள்ளை படிப்பு செலவுக்கு எனக்கு ஏதோ கொஞ்சம் வருது, அவ்வளோதான், இதை வச்சுட்டுலாம் லைஃப் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்க, பிள்ளைகளுக்காண்டி குடும்பத்துக்காண்டி என்ன பண்ணுறீங்க, அது தயவு செஞ்சு வேறு யாருக்கும் தெரியாதபடி பார்த்துக்கோங்க. சரியா? அதாவது சொல்லிட்டீங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, வயிற்றெரிச்சலில் சண்டை எழுப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளும் உண்டு பண்ணுவாங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்க நீங்கள் எதையுமே சொல்லாமல் வாயமூடி அமைதியாக இருந்தால் போதும். நம்ம நம்ம வாழ்க்கையில் நல்லா வாழணும்னா நம்ம வாயை க்ளோஸ் பண்ணி இருந்தால் போதும். தேவையில்லாத விஷயங்களை நம்மளை பற்றி சொல்லவே கூடாது. அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா கூட, உங்கள் நேரத்துக்கு எடுக்கிறதுக்காண்டி வராங்கன்னா கூட ஒரு லைட்டாக ஒரு பிரேக் எடுக்கிற டயத்தில் காலையில் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம். அதுக்கு மேலே யார்கிட்டையும் உட்காந்து கதை பேசாதீங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக பேச உங்களோட மனசில் உள்ளது வெளியே வந்துடும். உங்களோட திட்டங்களை, எதிர்கால பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த கட்ட நகர்வு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ சில பேர் பண்ணுறாங்கங்க. உண்மையாக அது நடக்குது. அதனால சொல்கிறேன், நம்மளோட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கணும். நம்ம நல்ல வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழணும்னா நம்மளோட வேதனைகள், வலிகள், கஷ்டங்கள் எல்லாமே நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சாதிக்கிறது தான் நல்லது. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை நம்ம கரெக்டாக வாழணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பொறாமை பிடிச்ச நபர்கள் உங்களை பின்னுக்கு இழுத்து தள்ளுறாங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இவங்களாம் இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருப்போம். ஆனால் இருந்து பார்த்தா தெரியும், இடி விழுந்தாங்க கதைங்கிற மாதிரி சில பேர் குணமும் அப்படி தான் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. கோவப்பட்டு சண்டை போட்டு எதுவும் நடக்க போகிறதில்ல. அவங்களோட பிஹேவியர், கேரக்டர் அப்படி தான்.
அவங்க புத்தியே அப்படி தான் நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுவே செருப்படி. உங்கள்கிட்ட அவங்க பேச வந்தாங்கன்னா லாக் பண்ணிவிட்டு டோரை லாக் பண்ணுங்கள். உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் உங்கள் ஷெடியூல் போட்டு உங்களோட காரியத்தில் கண்ணாயிருங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பொறாமை பிடிச்ச மனிதர்களை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க நம்மளை பற்றின்னு அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் டெய்லியுமே இனிமேல் போடுவேன். இந்த திங்கக்கிழமை திங்கள் செவ்வாய் வீடியோ போடலை. ஏற்கனவே இந்த ஒயிட் சுகர் பற்றின வீடியோ போட்டிருந்தேன், அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய நான் ஃபாலோ பண்ணுற வெயிட் லாஸ்க்கு ஃபாலோ பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பாய்.